கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மின்துறை சார்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயன்கள் குறித்ததான அறிக்கையை தற்பொழுது தமிழ்நாடு அரசின் மின்துறையானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் 10.779 MVA திறனுடன் 54 புதிய துணை மின் நிலையங்கள், அதே போல 46 புதிய துணை மின் நிலையங்கள், 17,785 கிலோமீட்டர் உயர் ரத்த மின் பாதைகள், 31,705 கிலோமீட்டர் தாழ்வழுத்த மின் பாதைகள் ஆகியவை தமிழகத்தில் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக அனைத்து தரப்பிலும் தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசானது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசானது பொறுப்பேற்றதிலிருந்து மின் பிரச்சனை தீர்வு மின்னகம், அதே போல மின் திரவு திறன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் உற்பத்தி திட்டங்கள், மின் தொடரமைப்பு, புதிய மின் கோட்டங்கள், புதிய மின் மண்டலங்கள், அதே போல தென் மாவட்டங்களில் கனமழைக்கு பின் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்தது, தகவல் தொழில்நுட்பத்துறையின் மேம்பாட்டு பணிகள், மின் சேமிப்பு சலுகைகள், அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பயன்கள், விசைத்தறி நெசவாளர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பயன்கள், அதே போல 3.30 கோடி நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்திருப்பது, 3.11 லட்சம் தொழில் நிறுவனங்கள் சுய நூலகங்களுக்கு சலுகைகள் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய சலுகைகள், ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்கள் ஆகியவை இவ்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இதுவரை தமிழகத்தில் மின் பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டாக 9498794987 என்ற கைபேசி எண்ணானது கடந்த 2021ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு இந்த கைபேசி மூலமாக 23,97,957 புகார்கள் தெரிவிக்கப்பட்டு இந்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இதில் 99.82 லட்சம் சதவீத புகார்கள் மீது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 2021ஆம் ஆண்டில் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாடு மொத்த மின் திரவு திறன் 36,671 மெகாவாட்டாக அதிகரித்திருக்கிறது. இதே போல ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மின்துறையால் செயல்படுத்தப்பட்டு அவை யாவும் இன்று பல்வேறு தரப்பில் மிகவும் பயனடைந்திருப்பதாக இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய திறனற்ற 16.8 மெகாவாட் காற்றாலைகள் மீண்டும் வலுப்பெறப்பட்டு தற்பொழுது அந்த மின்சாரத்திற்கு ஊக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தியை பொறுத்தவரையில் கடந்த 2 ஆண்டுகளில் 1,60.36 மில்லியன் மற்றும் 2,261.8 மில்லியன் யூனிட்டுகள் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மின் உற்பத்தி திட்டங்களை பொறுத்தவரையில் வடசென்னை அனல் மின் நிலையம் 1 இருந்து கரித்துகள்கள் வடசென்னை அனல் மின் திட்டம் 3 பாதிக்காமல் இருப்பதற்காக 38 கோடி ரூபாய் செலவில் தூசி திரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போல மின் தொடரமைப்பு பொறுத்தவரை தரமான மின்சார விநியோகத்திற்காக 9 முக்கிய துணை மின் நிலையங்கள் 1840 மெகாவோல்ட் ஆம்பியர் திறன் கொண்ட ரியாக்டர்கள் தற்போது வரை நிறுவப்பட்டுள்ளன. இதே போல புதிய மின் கோட்டங்கள், புதிய மண்டலங்கள் ஆகியவை, அதே போல மின் பாதைகள், உயர் அழுத்த மின் பாதைகள், தாழ்வழுத்த மின் பாதைகள் ஆகியவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் வணிக பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்பட்டுள்ளன. நிஜாம் புயல் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை பாதிப்புகள் ஆகியவற்றும் தற்பொழுது சரி செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சீரான மின்சாரமானது வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கென 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மட்டுமே இலவசம் என்ற நிலையானது மாற்றி அமைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு சேர்த்து 100 யூனிட் கூடுதலாக வழங்கப்பட்டு 300 யூனிட் கைத்தறி நெசவாளர்கள் பெறப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கும் 2 மாதங்களுக்கு 750 யூனிட்டுகள் இலவசமாக இருந்த நிலையில் 1000 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2023-24ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டண ஆணைக்கு ஏப்ரல் 22 முதல் 23 வரையிலான நுகர்வோர் விலை குறியீட்டு
4.7%-2.18% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைக்கப்பட்ட மின் கட்டணத்தினால் அனைத்து 3.30 கோடி நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர். இது போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக, அதே போல நூலகங்களுக்கு என சில சிறப்பு அம்சங்களும் இந்த மின்சாரத்துறை மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மின்துறையால் கொண்டு வரப்பட்டு இதன் மூலம் பல்வேறு யூனிட்டுகள் மின்சாரம் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ச்சியாகவே 2745 கோடியும் 1090 கோடியும் இந்த மின்சாரத்தின் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மாயாவதி.